ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்மெடிக்ஸ். இது என்ன ப்ரொசீஜர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இட் இஸ் கால்போஸ்கோபி. கால்போஸ்கோபி அப்படின்றது ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர். அதாவது ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கான்றதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர். அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கால்போஸ்கோபி மூலமாக இந்த சர்வெக்ஸ்லையோ இல்லை வெஜைனாலையோ வல்வாலையோ ஏதாவது கேன்சரஸோ இல்லை கேன்சருக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் இருக்கோ இல்லை அந்த மாதிரி டிஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கால்போஸ்கோபி, இந்த ப்ரொசீஜர். கால்போ அப்படின்னா வெஜைனா. ஸோ வெஜைனாவையோ இல்லை சர்வெக்ஸோ எக்ஸாமின் பண்ணுற அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் கால்போஸ்கோபி. இந்த கால்போஸ்கோப்பின்ற ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கால்போஸ்கோப். இந்த கால்போஸ்கோப்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கால்போஸ்கோபிக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கால்போஸ்கோப்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஒரு பிரைட் லைட்டை வந்து ஒரு பீமாக வர வச்சு நம்ம சர்வெக்ஸில் பட வைக்க முடியும். அது மூலமாக நம்ம அங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதை நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கால்போஸ்கோபி யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை பேப்ஸ்மர் பண்ணிப்பாங்க, அதில் பாசிட்டிவாக ஏதாவது இந்த மாதிரி செல்ஸ் இருக்குது, கேன்சர் செல்ஸ் இருக்குது, ப்ரீ கேன்சர் செல்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்போஸ்கோபி பண்ணுவாங்க. அதே மாதிரி பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அப்நார்மலாக ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால்போஸ்கோபி பண்ணுவாங்க. ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் டெஸ்ட், அதாவது ஹெச்பிவி டெஸ்ட், இது வந்து பாசிட்டிவ் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்குமே கால்போஸ்கோபி பண்ணி பார்ப்பாங்க. I hope you like this video. Thanks for watching. If you have any suggestion, give your valuable comments in the comment box.